இது 4ஆம் தலைமுறை சாதனம். இது TIN ரயிலில் பொருத்தப்படும் சாதனம். இங்கு TIN ரயில் மவுண்டை காணலாம். மேலும் இந்த கிளாம்ப் உதவியுடன் இதை பொருத்தலாம். இந்த சாதனத்துடன் 5 CDக்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு லைனுக்கும் 4 CDக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது R பேஸுக்கான CD ஆகும். இங்கு R குறிப்பு காணலாம். இது 100 ஆம்பியர் CD ஆகும். மேலும் S1 முதல் S2 வரை கரண்ட் பாயும் திசையை காட்டும் அம்பையும் காணலாம். அம்பின் திசை கரண்ட் பாயும் திசையுடன் பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இது Y பேஸுக்கான CD ஆகும். இங்கு Y குறிப்பு காட்டப்பட்டுள்ளது. இது B பேஸுக்கான CD ஆகும். இங்கு B குறிப்பு காட்டப்பட்டுள்ளது. இது நியூட்ரல் பேஸுக்கான CD ஆகும். இதில் R, Y அல்லது B குறிப்பு எதுவும் இருக்காது என்பதை கவனிக்கலாம். இது CPCD ஆகும். R, Y, B மற்றும் நியூட்ரல் ஆகிய 4 வயர்களும் இதன் வழியாக செல்ல வேண்டும். CPCD பூமி லீக்கேஜ் கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது R, Y, B மற்றும் நியூட்ரல் கொண்ட 4 கோர் கேபிள் ஆகும். R பேஸ் L1க்கு, Y பேஸ் L2க்கு, B பேஸ் L3க்கு மற்றும் நியூட்ரல் Nக்கு இணைக்கப்படுகிறது. இந்த சாதனத்தை நேரடியாக TIN ரயிலில் பொருத்தலாம். இங்கு மவுண்டிங் அமைப்பையும் கிளாம்பையும் காணலாம். இப்போது நாம் சாதனத்தை TIN ரயிலில் பொருத்துகிறோம். நீங்கள் பார்க்கும் போல சாதனத்தை ரயிலில் வைத்து டெஸ்டரை பயன்படுத்தி கிளாம்பை கீழே இழுத்து சாதனத்தை உறுதியாக அழுத்தி பொருத்துகிறோம். இப்போது சாதனம் TIN ரயிலில் பாதுகாப்பாக பொருத்தப்பட்டுள்ளது. இது CPCD ஆகும். RYP மற்றும் நியூட்ரல் ஆகிய 4 வயர்களும் இதன் வழியாக செல்ல வேண்டும். இவை பிரதான இன்புட் சப்ளை வயர்களாகவோ அல்லது பிரதான MCPயில் இருந்து வரும் அவுட்கோயிங் கேபிள்களாகவோ இருக்கலாம். CPCDயை பிரதான சப்ளைக்கு முன்பாகவோ அல்லது பிறகாகவோ பொருத்தலாம். ஆனால் அனைத்து 4 வயர்களும் அதன் வழியாக செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்போது நாம் R பேஸுக்கான CTயை பொருத்துகிறோம். இங்கு R குறிப்பு காணப்படுகிறது. அம்பின் திசை கரண்ட் பாயும் திசையுடன் பொருந்த வேண்டும். இப்போது நாம் R பேஸ் கேபிளை அகற்றி அதை CT வழியாக செலுத்தி மீண்டும் MCPக்கு இணைத்து ஸ்க்ரூவை நன்றாக இறுக்குகிறோம். அதேபோல் YP மற்றும் நியூட்ரல் ஃபேஸ்களுக்கான CTகளும் நிறுவப்பட்டுள்ளன. அடுத்ததாக சாதனத்திற்கு பவர் கொடுக்கிறோம். R பேஸ் வயரான LR பேஸ் வயரான L1 IMCPயின் R பேஸ் டெர்மினலுக்கு இணைக்கிறோம். RYP, YP மற்றும் நியூட்ரல் ஆகியவற்றின் சரியான சீக்வென்ஸ் பராமரிப்பது மிகவும் முக்கியம். உங்கள் சாதனத்தில் ட்ரிப் ஃபங்க்ஷனை செயல்படுத்த விரும்பினால் ஷாண்ட் ரிலீஸ் எனப்படும் ஆக்சசரி தேவைப்படும். அந்த ஷாண்ட் ரிலீஸ் பயன்படுத்தப்படும் MCPக்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போது ஷாண்ட் ரிலீஸை சாதனத்துடன் எவ்வாறு இணைப்பது என்பதை பார்க்கலாம். இயக்குவதற்கு இது தேவையான வயரிங் அமைப்பாகும். R பேஸிலிருந்து ஒரு வயரை IP1க்கு இணைக்கவும். Y பேஸிலிருந்து ஒரு வயரை IP2க்கு இணைக்கவும். இங்கு உள்ள ட்ரிப் டெர்மினல் இலிருந்து ஒரு வயரையும் MCPயின் நியூட்ரல் டெர்மினல் இலிருந்து மற்றொரு வயரையும் எடுக்கவும். இந்த 2 வயர்களும் ஷாண்ட் ரிலீஸ்க்கு இணைக்கப்படும். இது லைவ் வயர் மற்றும் இது நியூட்ரல் வயர் ஆகும். நான்காம் தலைமுறை சாதனம் இப்போது இயக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கும்படி பவர் இண்டிகேட்டர் ஆன் நிலையில் உள்ளது. வைஃபை இண்டிகேட்டர் மினுக்குகிறது. அதாவது சாதனம் பேரிங் மோடில் உள்ளது. மேலும் ட்ரிப் இண்டிகேட்டர் பச்சை நிறத்தில் உள்ளது. இதன் பொருள் ஏதேனும் மின்சார கோளாறு ஏற்பட்டால் சர்க்கைட்டை ட்ரிப் செய்ய சாதனம் தயாராக உள்ளது. இங்கே காட்டியபடி OMXPOT என்ற வைஃபை நெட்வொர்க் காணப்படும். அதை கிளிக் செய்து APCT 1, 2, 3, 4 என்ற கடவுச்சொல்லை உள்ளிட்டு கனெக்ட் செய்யவும். அதற்கு பிறகு சைன் இன்டு நெட்வொர்க் என்று வரும். அதை கிளிக் செய்தால் பேரிங் பேஜ் திறக்கும். பின்னர் ஸ்கேன் வைஃபை நெட்வொர்க் என்பதை தேர்வு செய்யவும். அப்போது அருகில் உள்ள அனைத்து வைஃபை நெட்வொர்க்குகளும் காணப்படும். இப்போது உங்கள் விருப்பமான வைஃபையை தேர்வு செய்து அதன் பாஸ்வேர்டை உள்ளிடவும். இப்போது உங்கள் பாட் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆனதை காணலாம். நீங்கள் பார்க்கும்படி வைஃபை லைட் இப்போது பச்சை நிறமாக மாறியுள்ளது. இதன் மூலம் சாதனம் இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விளக்கு பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களில் மாறி மாறி மினுங்கினால் சாதனம் வைஃபைக்கு இணைக்கப்பட்டுள்ளது, ஆனால் இணையத்துடன் இணைக்கப்படவில்லை என்பதை குறிக்கும். விளக்கு தொடர்ந்து சிவப்பு நிறத்தில் இருந்தால் சாதனம் எந்த வைஃபை நெட்வொர்க்குக்கும் இணைக்கப்படவில்லை என்பதை குறிக்கும். இப்போது ஷாண்ட் ரிலீஸை பயன்படுத்தி சாதனம் MCPயை எப்படி ட்ரிப் செய்கிறது
மற்றும் அதன் பிறகு சர்க்யூட்டை எப்படி மீண்டும் ரெஸ்டோர் செய்வது என்பதை பார்க்கலாம். சாதனம் இப்போது MCPயை ட்ரிப் செய்ய ஷார்ட் ரிலீஸுக்கு சிக்னல் அனுப்பியுள்ளது. நீங்கள் பார்க்கும்படி ட்ரிப் இண்டிகேட்டர் பச்சை நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறியுள்ளது. சர்க்யூட்டை மீண்டும் ஆன் செய்ய MCPயை மீண்டும் ஆன் செய்யவும். ஆனால் இண்டிகேட்டர் இன்னும் சிவப்பு நிறத்திலேயே இருக்கும். ட்ரிப் ஃபங்க்ஷனை மீண்டும் இயக்க சிவப்பு பட்டனை அழுத்தவும். இப்போது ட்ரிப் ஃபங்க்ஷன் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனுக்கு Y மற்றும் P ஃபேஸ் CDIS இல்லாமலேயே இதே சாதனத்தை பயன்படுத்தலாம். இங்கு R குறியீட்டுடன் இருக்கும் R ஃபேஸ் CDயை நீங்கள் பார்க்கலாம். இது நியூட்ரல் ஃபேஸ்க்கான CD ஆகும். இதில் R, Y அல்லது P குறியீடு எதுவும் இருக்காது. இது CPCD ஆகும். இதன் வழியாக லைவ் மற்றும் நியூட்ரல் வயர்ஸ் இரண்டும் செல்ல வேண்டும். இங்கு இன்கமிங் லைவ் கனெக்ஷனை நீங்கள் பார்க்கலாம். இங்கு காட்டியபடி லைவ் கனெக்ஷனை L2 மற்றும் L3க்கு லூப் செய்து நியூட்ரல் வயரை அதற்கேற்ப இணைக்க வேண்டும். இந்த கான்ஃபிகரேஷனின் மூலம் இதே சாதனத்தை சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். சிங்கிள் ஃபேஸ் ஆபரேஷனுக்கு இங்கு உள்ள லைவ் ஃபேஸ் இலிருந்து பவர் சப்ளை எடுத்து காட்டியபடி கனெக்ஷன்ஸை L2 மற்றும் L3க்கு லூப் செய்யவும். பின்னர் நியூட்ரல் வயரை இன்கமிங் நியூட்ரல் டெர்மினலுக்கு இணைக்கவும். இதன் மூலம் 4ஆம் தலைமுறை சாதனத்தின் இன்ஸ்டாலேஷன் மற்றும் செட்டப் செயல்முறை நிறைவடைகிறது.